கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கும் முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21 24 வசனங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 21 24 வசனங்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமேன். நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். அந்த நாட்களிலே அந்த ஸ்திரீ சொல்லுகிறபடி எருசலேமில் யூதர்கள் தொழுது கொண்டார்கள், சமாரியர்கள் ஒரு மலையிலே தொழுது கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் தொழுது கொள்ளுகிறபடி எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, வரும் என்று சொல்லி அன்றைக்கே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆகையினால்தான் நாம் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரே ஒரு இடத்திலே கூடி நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை. நாம் ஒரு ஐக்கியத்திற்காக ஒரு சில இடங்களிலே இப்படி கூடி வருகிறோம். மற்ற நேரங்களிலே நாம் எங்கும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் நாம் வாழ்வதற்கு தேவன் வழிகாட்டி இருக்கிறார். ஆகையினாலே இங்கே அங்கே என்பது இல்லை. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். இங்கே அங்கே நீ இப்படி இருந்து என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. மாறாக நீ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய இந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிற வண்ணமாகத்தான் வாழ வேண்டும். அவரை அப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும். ஆகையினால இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய உணர்ச்சிகளுக்கு உட்பட்ட விதமாக அல்ல, அல்லது நம்மை திருப்திப்படுத்தி கொள்ளுகிற விதமாக அல்ல. மாறாக அவருடைய விருப்பம் இன்னதென்று நமக்கு வேதத்திலே தெளிவாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதின்படி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாக அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படும்படியாக இந்த நேரத்திலே நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எப்படி உம்மை தொழுது கொள்ள வேண்டும், எந்த இடங்களிலே உம்மை தொழுது கொள்ள வேண்டும், எந்த வகையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர், சொல்லி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் கற்றுக்கொண்டு அப்பா அதை சொல்லி கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அப்பா அதற்கு ஏற்றபடி நீர் விரும்புகிறபடி அப்பா நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களை ஒரு விசை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஏற்றபடி, எங்களுக்கு விருப்பமானபடி அப்பா எங்களை திருப்தி அடைய செய்யத்தக்க வகையில் அல்ல ஆண்டவரே. மாறாக உம்மக்கு விரும்பினபடி அப்பா நீர் விரும்புகிறபடி நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களை நீர் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் அப்பா எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். அப்பா, நீரே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உணர்வுகளோ அப்பா எங்களுடைய
எங்களுடைய ஆசை இச்சைகளோ அப்பா எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆசை, உம்முடைய விருப்பம், உம்முடைய ஆளுகை எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கூடியிருக்கிற இந்த சமயங்களில் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் எங்கே இருந்தாலும் அப்பா, எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் எல்லா நேரங்களிலும் உம்முடைய ஆளுகை எங்கள் வாழ்க்கையின் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் கூட அப்பா நாங்கள் கூடி இருக்கிறதான இந்த வேளையிலும் கூட உம்முடைய ஆளுகை எங்களை ஆளட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா நீரே எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்துவீராக தகப்பனே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறதான ஜெபமாக இருந்தாலும், நாங்கள் பாடுகிறதான பாடல்களாக இருந்தாலும், நாங்கள் தியானிக்கிற உம்முடைய வசனமாக இருந்தாலும் எல்லாம் உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்திய ஆவியானவர் தாமே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட உம்முடைய தேற்றரவாளன் தாமே அப்பா தகப்பனே, எங்களை உம்முடைய பாதையிலே வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்துவீராக. அப்பா நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நீரே எங்களை பலப்படுத்துங்க, 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 பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். அப்பா நாங்கள் இந்த இடத்திலே கூடி இருக்கிறதான நேரம் முழுமையும் அப்பா நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் வழி நடத்துங்க, நீர் பலப்படுத்துங்க. அப்பா நாங்கள் உம்மை மாத்திரம் தொழுது கொண்டு, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தி, உம்மை மாத்திரம் அப்பா அப்பா பின்பற்றி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தையும் உம்முடைய கரத்திலேயே தருகிறோம், எங்களையும் உம்முடைய கரத்திலேயே தருகிறோம். வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு பாடலை பாடலாம். அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும், ஆட்கொள்ளும், ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். ஒரு ஜெபத்தோடு கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உடைய சித்தம் போல என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடலாம். சித்தம் போலே அன்றாடம் என்னை நடத்தும், ஆட்கொள்ளும், ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். இயேசு அப்பாவும் சித்தம் போலே அன்றாடம் என்னை நடத்தும், ஆட்கொள்ளும், ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். வெண்பனி போல என்னை தூய்மையாக்கிடுமே, வெண்பனி போல என்னை தூய்மை ஆக்கிடுமே. ஆவி ஆன்மா சரீரமெல்லாம் என்றென்றும் உமக்கே சொந்தம், ஆவி ஆன்மா சரீரமெல்லாம் என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும், ஆட்கொள்ளும், ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். இயேசு அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும், ஆட்கொள்ளும், ஆளுகை செய்யும்
ஆளுநரே சரணம். சுயமென்னில் மாடிந்திடனும், சிலுவை சுமந்திடனும். சுயமென்னில் மாடிந்திடனும், சிலுவை சுமந்திடனும். உலக இன்ப மேன்மைகளை உதறி தள்ளிடனும். உலக இன்ப மேன்மைகளை உதறி தள்ளிடனும். அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும். ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். இயேசு அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும். ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். குயவனேவும் கையில் களிமண் போல வந்தேன். குயவனேவும் கையில் களிமண் போல வந்தேன். உந்தன் சித்தம் போல் வானைந்து கொள்ளும். சித்தம் செய்திடுவேன். என்னை உந்தன் சித்தம் போல் வானைந்து கொள்ளும். சித்தம் செய்திடுவேன். அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும். ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். இயேசு அப்பாவும் சித்தம் போல எங்களை ஒவ்வொரு நாளும் அன்றாடும் எங்களை நடத்தும். நீர் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். ஆளுநரே சரணம். ஆளுநரே சரணம். அல்லேலூயா. ஆண்டவரில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் இருக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மை நடத்த உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். நம்ம இன்னொரு பாடலை கூட பாடி அப்படி நாட்டை மையப்படுத்தலாம். கவலை கொள்ளாதிருங்கள், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். நீ கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது அதுதான் முக்கியம், அதுக்காக தான் உங்களை உண்டாக்குனேன் அப்படி இருக்கிறப்ப நான் அது எல்லாவற்றையும் பார்த்து சொல்ல காகங்களை அதை எடுத்துக்காட்டு காமிக்கிறார். காகங்களை கவனித்து பாருங்கள். அவங்களுக்கு அது வந்து ஒவ்வொரு நம்மளாம் சாப்பாடு சேர்த்து வைக்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது நம்ம என்ன பண்ணுறோம், பொருட்கள்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறோம். ஆனால் காகங்கள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வேலைக்குமே அது என்ன பண்ணி தான் உணவு தேடி அலையணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவைகளுக்கே நான் போஷிக்கும் பொழுது உங்களை நான் போஷிக்க மாட்டேன்னா, நீங்கள் சேர்த்து தான் வைக்கிறீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு கவலை. அதுபோல் உடையை கொடுத்து சொல்கிறார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், எவ்வளோ அழகழகாக அந்த பூவோட ஒரு கலரும் இல்லை போய் பார்க்குறப்ப எவ்வளோ அது அழகாக இருக்குது. ஆண்டு சொல்கிறார், கவனி நான் தான் அது கொடுத்துறேன், அப்போ உங்களுக்கு நான் உடுத்து வைக்க மாட்டேன்னா, அப்போ அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதிகமாக எல்லாருமே கவலைப்படுறது அதுதான். விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இப்போ விசுவாசிகளோட ஊழியக்காரன் தான் அதிக கவலையாக இருக்குது. என் பிள்ளை எங்கே படிக்க வைப்பேன், எங்கள் ஸ்கூலில் சேர்ப்பேன், ஐயோ அப்படின்ட்டு போட்டு வச்சு. ஆமாம், சில பேர்லாம் அங்கே தான் சேர்க்கணும், சில பேர் கருவியால் தான் சேர்க்கணும், அங்கே சேர்க்கணும், இங்கே சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப யார் மக்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டிய ஊழியர்களே அவ்வளோ பயந்துக்கிட்டு இங்கே அங்கே சேர்ப்பேன், காசு பார்த்தா அது அங்கே வேணும், புரட்டி கிரட்டி போட்டு ஒரே கஷ்டப்படுறாங்க. என்ன போகணும், ஏது பண்ணணும்.
இப்போ மாதிரி இருக்க வேண்டியவை. ஸோ அப்படி இல்லை. நம்ம ஆண்டவரை தேடி இருக்கும்போது அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, அவருடைய சித்தப்படி நம்ம நடத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு தேவையானது என்ன பண்ணார், அவர் சந்திப்பார். ஆனால் நம்ம கவலைப்படாமல் இருப்போம், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஸோ கவலைப்படல வேணான்னு பாட்டினா நல்லா இருக்காது. அதனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய நேரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய நேரம் சில பாடலாம் பாடும் பொழுது நம்ம தான் அப்படி இருக்கிறதே இல்லையே அப்படி, சரி பாடுறதுக்கு நல்லா ராகம் நல்லா இருக்குது, ஒரு 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 நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குது பாடுறப்ப, அதனால் பாடிடுவோம். சில பாட்டெலாம் பாடிட்டு போயிடுறோம். ஆனால் அப்படி நம்ம பாடக்கூடாது. என்ன நம்ம ஆராதனைங்கிறது என்ன தான், ஏதோ நம்ம ஜாலி, நம்முடைய ஆத்ம திருப்திக்கு இல்லை ஆராதனைங்கிறது. நம்ம அவரே உண்டாக்கவில்லை, அவர் நம்மளை உண்டாக்கணும். அப்போது அவர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். அப்போ நம்ம பாடும் பொழுது அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் இல்லைனாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், உணவுக்காகவும் உடைக்காகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காக கவலைப்படக்கூடாது. தைரியமாக ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவர் தேடும், அவர் பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவார், சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னு மகிழ்ச்சியோடு இருப்போம். நிச்சயமாக நான் சந்திப்பார். இந்த பாலை கூட பாடலாம். கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா கூட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. பரமபிதா கூட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கவலைப்படுவதினால், கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே, கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியுமாம், புது பலன் பெறவும் கூடுமாம். ஒரு முழம் கூட்ட முடியுமாம், புது பலன் பெறவும் கூடுமாம். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. நாளைக்கு வழி பிறக்கும், இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம். உயிர் வாழ உடல் மூட
எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கவலை பாடுவதினால் நமது உயரத்திலே, கவலை பாடுவதினால் நமது உயரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியுமாம், புது பலன் பெறவும் கூடுமா, ஒரு முழம் கூட்ட முடியுமாம், புது பலன் பெறவும் கூடுமா. உயிர் வாழ நாம் எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு, நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட உயிர் வாழ நாம் எதை உண்போம், உடல் மூட என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். அவர் நம்மை வருத்தத்தோடு நடத்தாதபடி அவர் சந்தோஷத்தோடு நம்மை நடத்தணும். சரியான வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறப்போ ஒரே தொல்லையாக பண்ணிக்கிட்டு, சரி போ பெத்த கடமைக்கு செஞ்சு தொலைகிறேன், என்ன செஞ்சுதானே ஆகணும், பெற்றாருனால அப்படி செய்வோம். அந்த மாதிரி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரம் அப்படி தான் ஆண்டவரை வருத்தப்படுத்தி அவரை சோதித்து பல முறை அவங்க எகிப்திலேருந்து கானான் போகிறதுக்குள்ளே பல முறை ஆண்டவரை சோதித்து ஆண்டவர் வருத்தத்தோடு தான் கோபத்திலே அற்புதம் பண்ணார். கோபத்திலே என்னடா அப்படி விசுவாசமெல்லாம் அவர் வணங்கா கழுத்தில் வரலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எரிச்சலோட ஆனால் அவங்க நடத்தினார். விசுவாசமாரு, நம்பிக்கையாரு, என்கிட்ட கேளு, என்கிட்ட பேசு, உறவாடு. அநேகர் அதை சரியாக புரிஞ்சிக்கல. ஒரு சிலர் தான் ஆண்டவருடைய நீதிமான்களாக இருந்து அந்த உறவில் இருந்தாங்க. இந்த ஜனங்கள் இப்படி பண்ணுறனாலேயே ஆண்டவர் அவங்க இந்த எகிப்திலேருந்து கானானில் போகிற வரைக்கும் அநேகமாக முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுப்பு ஒன்றுத்துக்கும் முறுமுறுக்கிறாங்க. அவர் ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்க இப்படியே விட்டா என்ன முறுமுறுத்துட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கானான் போகிற வரைக்கும் அவங்க ட்ரெஸ்ஸு பழசாக ஆகலையாம், செருப்பு தேவையாம். ஏன்னா அதுக்கும் புலம்பும் அவன், ஐயோ செருப்பு தெரிஞ்சப்போ செருப்பு கடையிலேயே என்ன பண்ணுவேன் அப்படின்றான், அழுதுருப்பான். ஐயோ ட்ரெஸ்ஸு இல்லையே எல்லாம் அங்கே திரும்ப எகிப்துக்கு போகணும். ஏன்னா ஒன்றுத்துக்கு அழுகுறான். சாப்பாடு இல்லை என்ன ஒன்று எகிப்து தான் ஞாபகம், தண்ணிலாம் ஒன்று எகிப்து ஞாபகம். நான் நைல் நதியில் சூப்பராக படித்தோம், காயெல்லாம் இல்லை, ஐயோ கொம்பட்டி காய் இல்லை, அது இல்லை. அவன் ஒன்றுக்கு அங்கேயே நினைக்கிறான். இங்கே வனாந்தத்தில் என்னத்தை நாங்கள் சாப்பிட்றது, என்னத்தை பார்க்குறது, இப்படியே இருக்கிறான். அப்போ இதையும் பாரு, இதுவும் இல்லைன்னா இன்னும் புலம்பாங்க போல இருக்கியாவே. ஆமாம், இதுவே தாங்க மாட்டேங்கிறான். சின்ன போத்துல என்ன பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. இப்போ செருப்பு தெரிஞ்சு போச்சுன்னா, ஐயோ வனாந்தனை கால் சுடுது நாளும் ஆகிறோம். அப்போ பார்க்குறேன், ஐயோ அந்த அழுது தொலைவாங்க அவங்க வேற போ அப்படின்ட்டு. ஸோ சந்தோஷமாக நடத்தவில்லை. நிருபங்களை கூட பவுலா பேதுருவா அந்த எழுதுவாங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை வருத்தத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு உங்களை நடத்தணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இருங்க, வருத்தத்தோடு நடத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அதுபோல் நம்ம ஆண்டவர் வருத்தத்தோடு நடத்துகிறல்ல, ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். ரெண்டு விஷயம். ஒன்று பழைய ஏற்பாடு நம்ம
வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறார். அந்த ஜனங்களை வந்து என்ன செய்கிறார், அவங்கள வந்து நடத்துகிறார். ஆனால் அதை சந்தோஷமாக ஆண்டவர் வந்து செய்ய வைக்கணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார். ஏன்னா தகப்பன் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணார், நடத்த போகிறாரு, நமக்கு அற்புதம் செய்ய தான் போகிறாரு. ஆனால் அதை 2 விஷயம், மகிழ்ச்சியோடு அவர் அதை செய்கிறாரா இல்லை போ ஆமாம் சொல்கிறது கேட்க மாட்டேன் போ கரெக்டாக ஒரு வெறுப்பில் எப்படி இருந்தாலும் செய்ய தான் போகிறார், அற்புதம் நடக்க தான் போகுது, ஆண்டவர் நம்ம காப்பாற்ற தான் போகிறார். நம்ம எவ்வளோ பிரச்சனையில் மாட்டியிருக்கிறோம், சில நேரம் புலம்பாமல் இருந்திருக்கிறோம், ஆண்டவர் காப்பாற்றுறாரு, புலம்னாலும் காப்பாற்றிருக்கிறாரு. அவர் காப்பாற்றுறது உறுதி தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம், சந்தோஷமாக இருந்து செய்கிறாரா இல்லை கோபத்தில் போய் தொலை ஆமாம் நீ இப்படி இருக்கியோ இல்லையோ நான் செய்கிறது தான். ஆனால் அவர் எந்த மனநிலையுமே செய்ய வைக்கணுன்றது நம்மளை பொறுத்தா இருக்கும். ஸோ அதனால் நம்ம அவரோட உறவில் நம்ம அகிழ்ந்திருப்ப நிச்சயமாக அவங்க செய்வார். இன்னொரு பாடலை கூட நம்ம பாடலாம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை. ஆண்டவரை சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மையில் எனக்கு இருந்தால் ஆண்டவர் நம்முடைய சிலுவையே எனக்கு மேன்மை. ஆண்டவர் அவருடைய சிலுவையை நம்ம நினைத்து நமக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். நம்ம அந்த பாடலை கூட பாடலாம். சமீபத்தில் ஒரு ஜீவன் செல்லவரை அவங்க பேசும்பொழுது இந்த வார்த்தையை சொன்னாங்க. பரபாஸ் குறித்து பேசும்பொழுது இயேசு கிறிஸ்து அவங்கள கைது செய்து கொண்டு போயிருக்கிறாங்க, பரபாஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்போ பரபாஸை விடுதலை செய்யணுமா இயேசு விடுதலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க பரபாஸை விடுதலை பண்ணுங்க. ஸோ அந்த பரபாஸ் அப்படின்ற பேரில் அந்த பேரில் பொருள் பார்க்குறப்ப பார் அப்பா, இந்த எஸ் எடுத்துட்டோம்னா பார் அப்பா அப்படின்னா என்னென்னா அவனு சன் ஆஃப் காடுன்னு தான் அர்த்தம். அதுவும் பேர் பார் அப்பா அப்படின்போது சன் ஆஃப் காட். அப்போ சொல்கிறார் ஜீவன் செல்வரே, அப்போது அது எது நீங்கள் சொல்கிற நீ இதை யதார்த்தமாக நினச்சி நினைக்கிறீங்களா? இல்லை, ஒருத்தருடைய பேர் சன் ஆஃப் காட். இங்கிட்டு இயேசு உண்மையிலே அவர் சன் ஆஃப் காட் ஒருத்தர் இருக்கிறார். இனிமே திருடன், வாகப்புல திருடன், கொலைகாரன், கொள்ளேன், அவ்வளோ கெட்டவனாக இருக்கிறான். ஜனங்களாரும் ஒரு 2 பேரையும் ஒரு டைமில் வச்சு இவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த அந்த டைமில் சொல்கிற பரபாஸுக்கு பதிலாக இயேசு அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. இவன் தானே தண்டனைக்குரியவர், தண்டனை இல்லாதவர். அப்போ இவர் வேணுமா அப்படின்னா இப்போது இயேசு வேணும்னா இவன் பரபாஸ் கண்டிப்பாக சொல்லி அரைஞ்சிருப்பான். பரபாஸ் வேணுன்னே பரபாஸ் இல்லாமல் இயேசு பரபாஸுக்கு பதிலாக சிலுவையில் அரைஞ்ச மாதிரி சார். அப்போ பரபாஸ் நம்ம அதில் இருந்தோம். பரபாஸ் ஆண்டோடைய பிள்ளைகள் தான், அவர் நம்ம சைடெலாம் உண்டாக்குனார். நம்ம எல்லாம் கொள்ளர்களும் கொள்ளைக்காரர்களுமா பாவம் எல்லோரும் தேவ மகிமை அற்றவளாக நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த பரபாஸுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு சிம்பாலிக்காக, அது சும்மா கோயின்ஸ் நடக்கலை, தேவனை செட் பண்ணியிருக்கிறாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் சிலுவையில் அவர் நம்ம எல்லா மீறதையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சிலுவையில் சுமந்தார். நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம்னா நிச்சயமாக அது சிலுவை தான். அது நினைவு வந்து கூட இந்த பாடலை பாடலாம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும். விந்தைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள்
மிக வீருப்பினும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே விந்தைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வெற்றாம் ஜீவ நதியா குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வெற்றாம் ஜீவ நதியா துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மை ஆகினேன் ஆகினேன் விந்தைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவை சென்னி வீலாம் கை காணென்று செந்ததோ உயரோடன்பு சென்னி வீலா கை காணென்று ஏரோடன்பு மண்ணாயிதை போன்ற காட்சி மண்ணாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன் எந்நாளிலுமே எங்கும் காணேன் வெந்தைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை மேன்மை வெந்தைக்கு சுராஜா சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவை இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காண்கையிடுவே இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காண்கையிடுவே எந்த ஆரும் பொருள் ஈடாகும் எந்த ஆரும் பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன் விந்தைக்கு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை மேன்மை உந்தன் சுந்தரம் மிகும் இந்த பூவில் சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு எந்த மேன்மைகள் எனக்கு விந்தைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தைக்கு சுராஜா
உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் சிலுவையை ஒரு மனுஷன் சரியாக புரிந்து கொண்டான் அப்படின்னா அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டவே மாட்டான். மேன்மை பாராட்டவே முடியாது. நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டும்? நான் அதை செஞ்சேன், நான் ஊழியம் செஞ்சேன், இதை பண்ணேன், அப்படி எதை செய்வோம்? அவருடைய சிலுவையை சரியாக புரிந்து கொண்டு ஒரு மனுஷன் தன்னை குறித்து பாராட்டவே முடியாது. அவர் நமக்கு செய்ததோட நம்ம என்ன, நமக்கு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்து, நமக்கு கிருபை கொடுத்து, நமக்கு வரங்கள் கொடுத்து, அதுக்கு தேவையான ஆட்களை கொடுத்து, எல்லாத்தையும் பண்ணுறது அவர் தான். அப்படி நம்ம எதை கொஞ்சம் மேலே பாராட்டும்? நான் சம்பாதித்தது நிறையா சொல்ல முடியும். சில நேரம் சில ஊழியக்காரங்க பேசுகிறாங்கல்ல, நான் சம்பாதித்த சபை இல்லை. இயேசு தமது சொந்த ரத்தத்தை சிந்தி வேலை நம்ம செய்கிறோம். ஆனால் விலையை செய்கிறவர், ஒருத்தரை ரட்சிக்கிறது ஆவியானவர் தான். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் சொல்கிற வேலையே செய்கிறோம், நம்மளே பயன்படுது. அதுக்காக நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டது அப்படி நிறைய என்ன பேசுகிறோம். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா, எவ்வளோ பேர் நான் போதகன் தெரியுமா, நான் எவ்வளோ பேர் அப்போஸ்தலர் தெரியுமா, நான் எவ்வளோ பேர் தீர்க்கதரிசி தெரியுமா, சேர்ந்து விசுவாசி நான் எத்தனை வருஷமாக சபையில் தெரியுமா, நான் எவ்வளோ பேர் விசுவாசி தெரியுமா, அப்படி இப்படின்னு எல்லாம் பெருமை நிறைய பேர் பேசுகிறத பார்த்தா எல்லாம் அப்படியே பரவிக்கிட்டே வருது. ஆனால் ஏன் இப்படி பேசுகிறாங்க அவங்களாம் அப்படின்னா, அவங்களாம் சரியாக சிலுவையை புரிஞ்சிக்கல. சும்மா சிலுவைன்னு பாடுறாங்க, சிலுவை நினச்சா உடனே அழைச்சி போய் அழுதுருவாங்க. சிலுவைனோட உடனே எசப்போ அப்படி அடிபட்டிங்களேன்னு அப்படியே அழுதுருவாங்க. ஆனால் தாழ்மையாக இருக்காது. அப்போ எப்படி அழுகுறான்னா, அது எமோஷ்னலாக வந்துடும். இப்போ யாராவது ரோட்டில் அடிபட்டால் உடனே டொடனே சில பேர் கண்ணீர் வந்துடும், எமோஷ்னலாக அழுதுருவாங்க. ஆனால் அவங்க மேலே அன்புலாம் ஒன்று இருக்கா, பட் அது ஒரு ஃபீலிங் மாதிரி. இப்போ சினிமா பார்க்குறப்ப அழுகுறது இல்லையா, உண்மையாக நடக்குது. நாடகம் பார்த்து சில பேர் அழுது நினைக்கிறாங்க ஆகிறாங்க. அந்த ஒரு காட்சி பார்க்கும் பொழுது ஒரு அழுகை வரும். அதே போல் சிலுவை காட்சி பார்க்குறப்ப யாராக இருந்தாலும் ஐயோ இப்படி அடி சேர்த்தவங்க ரத்தம் சிந்து பார்த்து, முள்முடியை பார்த்து ஐயோ அப்படி. எவ்வளோ பேருக்கு கத்தோலியர் கூட பார்த்தீங்கன்னா அந்த பாத யாத்திரைங்க சிலுவை பாதை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காயங்களை நினைச்சு அழுவாங்க. ஐயோ இப்படி ஏசப்பா அடிச்சிட்டாங்களே, இப்படி ஏசப்பா அடிச்சிட்டாங்க. சில பேர்லாம் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு மதியானம் 2 மணி நல்ல வெளியே நின்று பாருங்கள், ஏசப்பா சிலுவையில் அணைஞ்ச நேரம் பறவைகள்லாம் ஒன்றுமே பறக்கலை. மதியான வெயிலில் எந்த பறவைலாம் பறக்கும், சாயந்தரம் வந்து பாருங்க போயா. எமோஷ்னலாக அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து விட்டு பாருங்கள், அமைதியாக சோன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் மத்தியான சிலுவையில் அணைஞ்சாங்க அப்படி அழுகுறதெல்லாம் ஒன்று. ஆனால் அதனால அவங்க வாழ்க்கையில் அந்த அவர் மேலே ஒரு அன்போ தாழ்மான சுத்தமாக இல்லை, பேரும் பேசுகிறாங்க. அப்போ ஏன் அப்படி பேசுகிறாங்க இந்த ஊழியக்காரன் விசுவாசிகள்? சரி, ஆண்டவரை பெயர் கிறிஸ்தவளை விட்டுரும், ஆவியில் நிறைஞ்சு இருக்கிறவங்களே பேசுகிறாங்களே அப்படின்னா சிலுவையை சரியாக புரிஞ்சிக்கல. அவங்க அதிகமாக சிலுவையை தியானம் பண்ணல, பாடுறாங்க, எமோஷனலாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஆண்டோடைய சிலுவையை புரிஞ்சு அந்த பாடல்களில் பாடுறவங்க ஊழியக்காரெலாம் நீங்கள் பாருங்கள், தாழ்மையாக இருப்பாங்க. அது பேதுருவாக இருந்தாலும் சரி, பவுலாக இருந்தாலும் சரி, அவங்கள ஏன் அவ்வளோ தாழ்மையாக அவங்க இருந்தாங்க? அவ்வளோ ஊழியம் செஞ்சவங்க தான், அவ்வளோ சபையில் நிறமுள்ளவங்க தான், அவ்வளோ நம்மளை எவ்வளோ அதிகமாக பாடுபட்டாங்க, நம்மளை விட அவ்வளோ அதிகமாக பாடுபட்டாங்க. முதல்ல அந்த நூற்றாண்டில் அவ்வளோ பாடுபட்டாங்க. ஒரு வசதி இப்போ இருக்கிற மாதிரிலாம் இப்போ இல்லை. அவ்வளோ அவங்களுக்கு ரொம்ப பாடு இருந்தது. தங்கள் சொந்த ஜனங்களே எதிர்த்தாங்க. எல்லாரும் ஒரு புது மதமாக அதனால இதெல்லாம் புதுசாக ஏதோ செய்கிறாங்க, புதுசாக வீட்டில் கூடி ரொம்ப சாத்திட்டு ஏதோ செய்கிறாங்கடா, ஏன்னா ஆட்சிக்கு எதிராக கலகம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு ரோமர்கள் ஒரு பக்கம் நினச்சி துன்புறுத்த, இந்த பக்கம் யூதர்கள் ஒரு பக்கம் துன்புறுத்த. அப்படி இருந்த டைமில் அவங்க அவ்வளோ பிரயாசப்பட்டும் பாடுபட்டும் தங்களை குறித்து எங்கேயும் மேன்மை பாராட்டலை. பவுல் சொன்னான், சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் அப்படி அவங்க சொல்லணும். இன்றைக்குமே இருக்கிறாங்க ஊழியக்காரன். நீங்கள் சாரால் நவரஜி அவங்கள எடுத்தாலும் சரி, இந்த மற்ற எந்த ஊழியக்காரன் எடுத்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் பேச்சில் எங்கேயுமே இருக்காது. சில பேர் மாய்மாலமான தாழ்மை இருக்கும், சில பேர் தாழ்மையை குறித்து பேசுவாங்க, தங்களை நான் ரொம்ப தாழ்மைங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப தாழ்மைன்னு அந்த ஊழியக்காரர் சொன்னாருங்க அப்படி எக்ஸாம்பிள். பொறுமையை சொல்கிறப்ப நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன்னு அந்த ஊழியக்காரர் சொல்லுவாருங்க. தன்னை குறிச்சே தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. கிறிஸ்துவ அதான் ஒரு நிர்மல் வாரத்தில் வாசிப்போம், நாங்கள் கிறிஸ்துவ மாத்திரம் நீங்கள் அறிந்திருக்கிறதுக்கு வண்ணமாக அவரை மாத்திரம் தான் நாங்கள் பேசணும், அவரை பற்றியே நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் அவரை மாத்திரம் அறிந்திருக்கும்படியாக நாங்கள் வேறு எதையுமே நாங்கள் பேசலை. எங்களை பற்றி கூட நாங்கள் ஒன்றும் என்ன பண்ணல, பிரயாணத்தை குறித்து அங்கே பற்றி எதுவுமே பேசலை, கிறிஸ்துவ குறித்து தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் அவரை மாத்திரம் அறிந்திருக்கும்படி. ஸோ அந்த தாழ்மை, நம்ம உண்மையாக சிலுவையை தியானம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மேனை பாராட்ட இடம் இல்லை.
முடியாது. எப்படி ஒரு சிலுவையை நம்ம பார்த்ததுக்கப்புறம் அவர் நமக்கு இவ்வளோ ஒரு சிலுவையில் செய்த காரியத்தை பார்த்துட்டு முடியாது, யாராலையும் அது வந்து முடியாது. அப்படி ஒருத்தர் ஊழியக்காரோ விசுவாசியோ இல்லைங்க நான் சிலுவையில் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி பெருமையாக பேசினார்னா அவர் இன்னும் சரியாக சிலுவை என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல, அவருடைய விஷயத்தை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ஓகே, நம்ம தொடர்ந்து ஒரு சில நேரம் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிப்போம். ஓகே, ஸோ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். 19லேருந்து வாசிடலாம். 19லேருந்து. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாம்சத்தின் கிரியைகள் வாசிக்கும்போது அநேக காரியங்கள் 17 காரியங்களில் பவுல் வந்து அவர் லிஸ்ட் படுத்துகிறார். அதில் ஒரு சிலது பார்க்கும் பொழுது வைராக்கியங்கள் பார்ப்போம், கோபங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இந்த விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கை எடுக்கிறப்ப அநேகர் சொல்லுவாங்க நமக்கு வைராக்கியம் இருக்கவே கூடாது. அதனாலே சில விஷயம் நம்ம நல்ல காரியமாக இருந்தாலும் வைராக்கியம் பாராட்டும் பொழுது இல்லைங்க நம்மலாம் வைராக்கியம் பாராட்டக்கூடாது, மாம்சத்தின் கிரியை. அதனாலே சில நல்ல விஷயத்தை கூட வைராக்கியம் பாராட்டாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், சரி இது தப்பு போல் இருக்குது, நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம அதை பேசாமல் விட்டுடுறோம். அதே போல் கோபம் வரும்பொழுது கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடாதுங்க, நம்மளாம் நல்ல விஷயமா இருந்தாலும் கோபம் வரக்கூடாது அப்படி சொல்லி அதெல்லாம் என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் நியாயமான விஷயத்தை கூட கோவப்படாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். அதே போல் பிரிவினை, பிரிஞ்சு போனாவே என்ன தான், பிரிஞ்சு போயிட்டாவே அவன் வந்து தப்பானவன் தான், தன்னுடைய இச்சையின்படி தான் பிரிஞ்சு போகிறான், அதனால் பிரிஞ்சே போகக்கூடாது அப்படின்னு கேத்தலிக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே தான் பேசுவாங்க. பிரிஞ்சு யாராலும் வந்தாங்களோ கேத்தலிக்கிலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அதனால் அவங்க என்ன பண்ண பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்டாண்ட் அது எல்லாரையும் நம்மளையும் கூட சேர்த்து தான் சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு நம்மளே குறை சொல்லுவாங்க. அவங்கள்லேருந்து அப்புறம் பெந்தகோஸ்தே பிரிஞ்சு வந்தோடனே இப்போ மெயின்லைன் சர்ச்சஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போனவன் தப்பானவன் இச்சையின்படி போயிட்டான் அப்படின்னு அவன் நம்மளை குறை சொல்லலாம். இப்போ பெந்தகோஸ்தேலேருந்து இண்டிபெண்ட்டாக சில பேர் போனாங்கன்னா அவன் குறை சொல்லலாம், பிரிஞ்சு போயிட்டான் இச்சையின்படி. எல்லாருமே அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஏன்னா பிரியவே கூடாது. அப்போ இந்த காரியங்கள்லாம் பார்க்குறப்ப நம்ம நல்ல விஷயத்துக்கு கூட இதெல்லாம் இருக்கக்கூடாது போல இருக்குது. கோபம் இருக்கக்கூடாது, நமக்கு நாம் வைராக்கியம் இருக்கக்கூடாது, மார்க்க பேதங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், நினைச்சிட்றோம். அப்படி இல்லை, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கலாத்தியரில் வாசிக்கலாம் 4:18. பாருங்கள், பவுல் சொல்கிறாரு நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். அப்போ வைராக்கியம் நீங்கள் என்ன பண்ணணும், வைராக்கியம் பாராட்டணும். ஓகே, அப்போது பவுல் சொல்கிறார் பாருங்க, நல்ல விஷயத்தில் என்ன பண்ணலாமா, வைராக்கியம் பாராட்டலாம். அது நான் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது மாத்திரம் இல்லை, நான் எப்பொழுதும் பாராட்டணும்ப்பா, அது எப்பொழுதுமே அது இருக்கணும். அப்போது இந்த மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லும் பொழுது வைராக்கியம் அப்படின்னா வைராக்கியமாக இருக்கிறதே தப்பு இல்லை, நல்ல விஷயத்துக்கு வைராக்கியமாக இருக்கலாம், தேவையில்லாத விஷயத்துக்கு வைராக்கியமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற விஷயத்தை நீ என்ன பண்ணாத, நீ விட்டு கொடுத்து போகிற, அதில் போய் வைராக்கியமாக நான் வந்து இதுதான் செய்வேன் இப்படி தான் இருப்பேன் அதில் நிற்காத. ஒரு தேவையில்லாத ஒரு முக்கியம் இல்லாத விஷயத்தில் அப்படி செய்யாத. ஆனால் நல்ல விஷயம் வரும்பொழுது என்ன செய்யலாம், வைராக்கியம் பாராட்டலாம். அதே போல் பிரிவினை, சிலர் ஆண்டவரே நம்மளை என்ன செய்கிறாரு, பிரித்து எடுத்துகிட்டு வர. அவர் அங்கே அப்போலேருந்தே அவர் பிரித்து எடுத்து சொல்கிறார், நான் என்ன சொல்கிறேன், மகனுக்கும் தாய்க்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஐயோ மாம்சத்தின் கிரி அவருக்கே இருக்கா, இல்லை
அப்போது நம்முடைய சுய இச்சையின்படி பிரிந்து போகக்கூடாது. நம்முடைய சுய இச்சையின்படி உலக பிரகாரமாக எனக்கு அது இல்லை இதெல்லாம் குறை சொல்லிட்டு அப்படி பிரிந்து போகக்கூடாது. ஆனால் தேவன் பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், சந்தோஷமாக அதை செய்யலாம். நிறைய நேரம் எல்லாத்துக்குமே குழப்பம் உண்டு. வைராக்கியமாக இருக்கக்கூடாது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல விஷயத்துக்கு கூட வைராக்கியம் பாராட்ட மாட்டேங்கிறாங்க. ஐயோ அப்படி இருந்தாவே தப்பு போல் இருக்குது அப்படி என்ன செய்கிறாங்க. கோபம் வரவே கூடாது. ஐயோ அப்படி இல்லை, வைராக்கியம் பாராட்டணும். எதில் பாராட்டணும்? நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். அதை நான் அவங்கள்ட்ட இருக்கும் பொழுது மாத்திரம் இல்லை. இது எப்போ சொல்கிறார் அப்படின்னா, இந்த கலாத்தியர் சபைகளுக்கு ஒரு சில யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்களோ அப்படி அங்கே எப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் பத்தாது, விருத்த சேதனம் பண்ணிக்கணும். இவங்களுக்கும் கேட்குறது நல்லா இருக்குது. நம்ம அழகருக்குமே இன்றைக்குமே ஒன்றுமே செய்ய வேணாங்க, ஆண்டோடைய பிள்ளையாக மாறினா போதுங்கன்னா நம்ம அழகளுக்கு ஒன்றும் இல்லை, என்னங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு எதையாவது சடங்கு மாதிரி ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா சந்தோஷமாக செய்கிறாங்க. நீங்கள் ஒரு நாளும் இந்த அதிகாலை 3 மணிக்கு ஏஞ்சி ஜோம் பண்ணிங்கன்னு வைங்க அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு கூட்டம் ரெடி ஆகிடுது. எப்படின்னா இல்லைங்க, நீங்கள் எப்போ இல்லை ஆண்டவர் எப்போ ஜோம் பண்ணாலும் கேட்பாருங்கண்ணா, ஆட போங்க ஈஸியாக சொல்ல யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதிகாலை 3 மணிக்கு ஏன் ஜோம் பண்ணிங்கன்னா அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு ஏன்ச்சி உட்காந்து 3 மணிக்கு ஜோம் பண்ணி 4 மணிக்கு தூங்கிடுறாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்னா மக்கள் ஆசைப்பட்டு ஓடுது கும்பலா. ஏன் அதெல்லாம் ஒன்று ஆண்டோட பிள்ளையாக வாழ்கிறா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறான். அந்த சேனல் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டு அவங்க நீங்கள் வந்து இதுலேயுமே சொல்லுவார், நீங்கள் சுயாதீனத்துக்கென்று அழைக்கப்பட்டீர்கள். 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஸோ சுயாதீனம் அப்படின்னா யூ ஆர் கால்டு டு பி ஃப்ரீ. எல்லா சடங்குல இருந்தும் எல்லா பாரம்பரியத்தில் இருந்தும் யூ ஆர் கால்டு டு பி ஃப்ரீ. அந்த சுயாதீனம்னா ஃப்ரீயாக நீ நினைக்கிறப்ப ஜாப் பண்ணு, நீ நினைக்கிறத கொடு, நீ நினைக்கிறது ஆண்டவர் மேலே அன்பு கூறு. ஆனால் தான் புதிய ஏற்பாடில் நமக்கு எந்த நேரம் ஜாப் பண்ணணும், எந்த நாள் கூடணும், எதுவுமே ஆண்டவர் கொடுக்கல. உனக்கு எப்போ ஜோப்புக்கு அப்பான்னு கூப்பிடுதா நீ கூப்பிடு, எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து என்ன பண்ண பதில் சொல்கிறேன். எந்த இடத்துல கூட எங்கே வேணா கூடு, நீ கூடுற இடத்துல நான் என்ன பண்ண வந்தவன் ஆசிர்வதிக்கிறேன். என் நாமத்தினாலே எங்கு 2-3 பேர் நீங்கள் கூட நாங்கள் வரேன்ட்டார். அவர் இடத்த ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை வர சொல்ல. அப்போ புதிய ஏற்பாடில் கொடுக்குறது அப்படி தான். கொடுக்குறது எத்தனை பர்சன்ட் கொடுப்போம் அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல. நீ விரும்புகிறத கொடு, உன் இஷ்டம். அப்படி நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்துமே என்ன பண்ணிட்டார். அதான் சுயாதீனம். பழைய ஏற்பாடில் அப்படி இல்லை. என்றைக்கு கூடணும், யாரெல்லாம் வரணும், எப்படி செய்யணும், எல்லாமே அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. ஆசாரியம் என்ன ட்ரெஸ்ஸில் இருந்து என்ன ட்ரெஸ் போடணும், என்ன பலி செலுத்தணும், எப்படி பலி செலுத்தணும், எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே ரூல்ஸில் வந்துடும். ஆனால் நமக்கு சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீங்க. இதை மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் நீங்கள் அப்போ இந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, விருத்தசேதனை பண்ணணுன்னே மக்கள்லாம் ஜாலி ஆயிடுச்சா, இது சூப்பராகடா, வாடா 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 கும்பலாக சொல்கிறாங்க. அப்போ பாரு 3ஆம் அதிகாரத்தில் முதல்ல பவுல் எழுதுறார். அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு என்ன வெளிப்பட்டிருக்கிறாரு ஆண்டவர்? சிலுவையில் அறையப்பட்டவராக அவங்களுக்கு காட்சி நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. எப்போ அவங்களுக்கு வெளிப்பட்டாரே, நீங்கள் என்ன கொஞ்ச நாள்லே அப்படி புத்தி இல்லாதவங்களே திட்டுறாரு. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் என்ன இவ்வளோ ஆவிக்குரிய அனுபவம், இப்படி கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சு அவர்களுக்கு வெளிப்பட்டு நீங்கள் ரசிக்கப்பட்டு இப்போ என்ன செய்கிறீங்க? மாம்சத்திற்கு ஏதுவாக போய் விருத்த சேதனம் பண்ணிக்கிறீங்க. இதை சொல்லிக்கிட்டே வரும்போது தான் அது எழுதுறார். எல்லாம் பண்ணிட்டப்ப சொல்கிறார், எப்போ நான் வைராக்கியம் பாராட்டுறது நல்லது, ஆனால் தப்பான விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டாத, நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ணலாம்? வைராக்கியம் பாராட்டலாம். அதில் அங்கே இருக்கும்போது மாத்திரம். இப்போ பவுல் இங்கே காலத்தில் இல்லை, நான் இருக்கிற மாத்திரம் இல்லை, எங்கே இருந்தாலும் நான் அதை பாராட்டணும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தப்பான விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறீங்க. நாங்களாம் விருத்த சேதனம் பண்ணியே தீருவோம் அப்படின்னு நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க, தப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய வசனம் அதை குறித்து அவர் எழுதுறார். அப்போது நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ணலாம்? வைராக்கியம் பாராட்டலாம். இல்லை, பாராட்டணும். ஆனால் தேவையில்லாத முக்கியம் இல்லாத விஷயத்துக்கு வைராக்கியம் பாடக்கூடாது. ஆனால் எனக்கு அப்படியே உள்டாவாக நம்ம மாதிரி ஒன்றுக்கும் உதவாத விஷயத்துக்கு தான் என்ன பண்ணுறோம்? வைராக்கியம் பாராட்டுறோம். எவ்வளோ விசுவாசிகள் ஊழியக்காரன் அது ஒன்றுமே இல்லை விஷயத்தை பிடிச்சிட்டு இதை செய்யலைன்னா பரலோகத்தே போக மாட்டேன் அப்படின்னு சில பேர்லாம் வெளில
வெயிட் அண்ட் வெயிட் போடலாம், நீ பரலோகத்தே போக மாட்டே பார்த்துக்க. ஆமாம் அவ்வளோதான் அப்படின்னு மக்களை பயமுறுத்தி எல்லாம் வெயிட்டு. இது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஒரு ஊழியக்காரர், நான் சின்ன பையன் இருக்கிறப்போ பைபிள் காலேஜ் இருந்தப்போ ஒரு ஊழியக்காரர் பாஸ்டரை பார்க்க வந்தார். வந்துட்டு அவர் இன்னொரு ஊழியக்கார்ட்ட பேசிட்டு இருக்கிறார். பாஸ்டர் உள்ளே இருக்கிறாரு, யாரோ பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் வெயிட் பண்ணிருந்தார் வெளியே, நாங்களாம் வெளியே உட்காந்துருக்கிறோம். அப்போ இன்னொரு பேசிட்டு இருக்கிறவர் வெள்ளையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்க இப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறாரு, எங்கள் வண்டி கூட இல்லைங்க. நான் எந்த வண்டி நான் வெள்ளையில் போடுறேன், எனக்கு டவுட் ஆயிடுச்சு. போய் வெளியே பார்த்தேன். வெளியே போனால் தேடி பிடிச்சி வண்டி வாங்கி வச்சுக்கிறேன். ஸ்கூட்டி மாதிரி மாடல், ஃபுல்லாக வெயிட்டு. ஆனால் டயர் கருப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பாடி இருக்குல்ல ஃபுல்லாக வேலை. எப்போ தேடி பிடிச்சி வாங்கிட்டு வராங்க வண்டியை அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது, தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் அதில் போய் வைராக்கியம் பாராட்டி என்ன பண்ணுறாங்க, அதில் போய் வெயிட். அதே போல் நீ என்ன நகை போட்டினா நீ பரலத்தை போக மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் இது பண்ணினா நீ பரலத்தை போக மாட்டேன், அது பண்ணால் பரலத்தை போக மாட்டேன் போட்டு மயங்கள்லாம் பயந்து போய் நீ நகையை கழட்டினா தான் சில சேச்சா ஞாசனமே கொடுப்பாங்க. ஆமாம், அதுக்கு பயந்து சில பேர் கழட்டிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு போட்டுக்குது. அப்புறம் அந்த பாஸ்ட் மாறி இந்த பாஸ்ட் போட்டுக்கலான்னு அப்பாடா அப்படின்னு போட்டுட்டு. அப்போ இது தேவையில்லாத விஷயங்களில் வைராக்கியம் பாரு. சமீபத்தில் ஒரு ஊழியர் மீட்டிங்கில் ஒரு போதகர் பேசுகிறார். அவ்வளோ வைராக்கியமாக பேசுகிறார். என்ன வைராக்கியம் பேசுகிறார், என் சர்ச்சு மேடையில் பரிசுத்தமானது, நான் எவனையும் ஏற்ற மாட்டேன், நானும் என் பையன் மட்டும் தான் உட்காரும். அது என்னையா பரிசுத்தமான மேடைகள், இந்த ஸ்டேஜ் போட்டதே தப்பு. மேலே அங்கே வீட்டில் பண்ணுறவங்க பிரச்சனை வந்துச்சா இல்லையே, வீடுகளில் தோறும் அவங்க கூடி அப்பம் போயிட்டாங்க. அவங்க எங்கே ஸ்டேஜ், அங்கே இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை. ஆமாம், ஏர்னிங் பில்டிங் கட்டி நிறையா பேர் கூடி வரும்பொழுது பின்னாடி இருக்கவங்களாம் பார்க்க முடியாது. அதனால தான் ஸ்டேஜ்னு ஒன்று வந்துச்சு. அதனால தான் ஸ்டேஜ் இல்லாட்டி எங்கே ஸ்டேஜ் பில்டிங் முதல்ல காட்டினாங்க. நிறைய பேர் உட்காரும் பொழுது ஏச்சிருந்தாங்கன்னா பின்னாடின்னு தெரியாது. அப்போ கொஞ்சம் இங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஏற்றி வச்சோம்னா பின்னாடி இருக்கவங்களாம் தெரியும். அப்படி வந்ததை போய் அதை கத்தோலிகளெல்லாம் பரிசுத்தமாக்கி விட்டு அதை ஸ்தலமாக்கி விட்டு இன்றைக்கி சொல்கிறார் அப்படி தான் உட்காரும். அப்புறம் பந்தி கொடுத்துட்டு அது மீதி இருந்துச்சுன்னா அது விசுவாசி ஒருத்தரும் சாப்பிடக்கூடாதான். வைராக்கியமாக பேசுகிறார். யார் சாப்பிடும், நான், அது என் ஊழியக்காரன் மணி, ஊழியக்காரன் பிள்ளைங்க கூட குழந்தைங்க கூட சாப்பிடலாமா, ஞாசம் எடுக்காத குழந்தைங்க சாப்பிடலாமா, அது பரிசுத்தமானது, யார் தொடக்கூடாது. அவர் உண்மையிலே வைராக்கியமாக இருக்கிறாரு. அந்த வைராக்கியம் இருக்கா வேதத்தில்? தேவையில்லாத விஷயம், அது வசனத்தில் இல்லை, சத்தியமே இல்லை, அது போதனையே இல்லை. மனுஷர்கள் உண்டாக்கின போதனைகளுக்காக அவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கணத்திற்கும் மதிப்புக்குரிய போதகரை சுற்றி வர்றாரு. இல்லை, நல்ல விஷயத்தில் வைராக்கியம். ஆனால் உண்மையிலுமே சபை இன்னைக்கு ஆசீர்வாதத்தை விற்கிறான், ரட்சிப்பை விற்கிறான், எல்லாம் காசு ஐஸ்வர்யம் அவ்வளோ மோசமான சபைக்குள்ளே நடக்குது. அதுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டலார். அவரே ஐடியா சொல்லி தராங்க. இப்படி போர்டு வச்சுன்னா ஆள் வர மாட்டான், இப்படி போர்டு வை, இதை வை, வளரணும், காசு வரணும், அது வேணும். உன் சர்ச்சிலேருந்து ஃபாரின் போயிட்டானா விட்றாத, இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை அவன்கிட்ட இருந்து காணிக்குவாங்க, அதை வாங்கு, இதை வாங்கு, நமக்கு கொஞ்சம் வேணும், விட்றாத. இதில் வைராக்கியம் பாட்டு எவ்வளோ இது சொல்லி தர்றாரு. இது சத்தியமா? ஊழியக்காரன் அப்படி பேசுகிறதா? இதுவாக நமக்கு வைராக்கியம் பாராட்டணும். நான் நல்லா இருக்கணும், ஊழியக்காரன் வீடு காட்டணும், அதை வாங்கணும், அதுவாக ஒரு ஊழியக்காரோட வைராக்கியம் இருக்கணும். சத்தியத்தை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் எல்லாரும் வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக வைராக்கியம் பாராட்டல. ஒரு வசனம் வாசிங்களேன், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-17. யோவான் 2:13-17. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நமக்கு பக்தி வைராக்கியம் வேணும். என்ன வேணும்? பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் என்ன? அதுவே சில பேர் தெரியல. பக்தி வைராக்கியம் பாருங்க, இயேசு கிறிஸ்து பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அதனால் என்ன செஞ்சார், இவங்க ஆலயத்தை என்ன பண்ணிட்டாங்க, தேவனை ஆராதிப்பதற்காக, ஜெபிப்பதற்காக
அவரோடு உறவாடுவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தப்பட்ட அந்த இடத்த இவங்க அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் குறைச்சிட்டு அதிகமாக பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சு வைப்பாங்க. அவன் வர்றதும் போகிறதும் விற்கிறதும் அது ஒரு பெரிய முக்கியமாக ஆயிடுச்சு. நேரத்தில் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகை திருவிழாலாம் வைப்பாங்க. திருவிழா வைக்கும்பொழுது வெளியே முட்டாய் சாப்பிட்றதும் ராட்டினமும் அதுவும் சுற்றி வச்சுருந்தா கும்பல்லாம் எங்கே இருக்கும்? எல்லாம் அங்கே தான் இருக்கீங்க. ஆண்டவர் ஆராதிக்கணும், வசனம் போதிக்கணும், ஜெபம் பண்ணணும், அதுக்காக தான் முக்கியமாக என்னது இடம். வெளியே கொண்டாடுறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது. எக்ஸிபிஷன் கொண்டாடுறதுக்கும் ராட்டினம் சுற்றுறதுக்கு ஊரில் எதுவாக இல்லை. அங்கே நோக்கம் என்ன? ஆண்டவர் ஆராதிக்கணும், அங்கே ஜெபிக்கணும், பலி செலுத்தணும், அந்த மாதிரி அந்த உறவுக்காக தான் அந்த இடம். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு முக்கியத்துவம் போய் இவங்க வைக்கிறதும் ஆடு மாடை வச்சுட்டு விற்கிறதும் அங்கே பிஸ்னஸ் யாரும் அங்கே போனால் கோவிலில் வாங்கினா பரிசுத்த மாடு கிடைக்கும்டா அப்படின்னு சில பேர் ஒரு கும்பல் கிளம்பியிருப்பான். இப்போ கும்பல் கிளம்பணும். அப்படி ஒரு கும்பல் கிளம்பி போய் அங்கே வியாபாரம் ஜாஸ்தியாகி அதுக்கு முக்கியத்துவம் போய் அப்போ இயேசு அங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன வந்துச்சு? ஆமாம், கோபம் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த வசனத்தை பாருங்களேன். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, கயிறு இருந்திருக்கும், மேபி இந்த கயிறு நல்லா இல்லை அப்படின்னு கயிற்றுனா உட்காந்து ஒரு சவுக்கு செஞ்சு புரட்டி எடுத்துருக்கிற எல்லாத்தையும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அதை செய்வாரானால் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? அவர் சபை கிடையாதுங்க, சபைக்கு விரோதமாக செயல்படுறாருங்க, சபைக்கு விரோதமாக செயல்படுறாரு, அவ்வளோதான். ஆண்டோடைய கோபம் பற்றியது அவரோட சபை தாண்டா அது. இயேசு பார்க்குறப்ப வந்து அது என்னுடைய வீடு, பிதாவின் வீடு, ஜெப வீடு, எல்லாருக்கும் அது ஜெப வீடு. என்ன பண்ணுறது? நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க? கல்லர் குகையாக்கிட்டீங்க. எல்லா கிருத்திர வேலையும் அங்கே பண்ணுறது, எல்லா நெகட்டிவ் வேலையும் அங்கே செய்கிறது, வியாபாரம் போகிறதும் விற்கிறதும் ஆசீர்வாதம். இப்போ நிறையா அப்படி தான் சபையில் இருந்தாங்க. ஆசீர்வாத தட்டு அப்படின்னு சிஎஸ் சபையில் ஒன்று கொடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த பைபிள் காட்சி போகிறதுக்கு அப்படி இருக்கவே தெரியாது. ஏன்னா சிஎஸ் சர்ச்சு நான் போனதே இல்லை. இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சில் இருந்து சர்ச்சு விடு வீடு உண்டு வளர்ந்தனால அப்படி பைபிள் காட்சி படிக்க போனப்போ தான் அது சிஎஸ்சி பேக்ரவுண்ட் வந்து அங்கே ஃபவுண்டர் வந்தனால அவங்க எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் சிஎஸ்சி பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை பண்டிகைன்னு ஒரு பண்டிகை வச்சு அப்போ தான் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆசீர்வாத தட்டு. அப்போ இதனடா புதுசாக ஆசீர்வாத தட்டு முதல் தடவை கேள்விப்படுறேன். என்னடா வச்சுருப்பீங்கன்னா ஒரு தட்டு, அப்புறம் ஏதோ கோல்டு கொஞ்சம் அது இது வச்சு அந்த இதோட ஆசீர்வாத தட்டோடைய விலை ஒரு 30,000 35,000, அது சர்ச்சை பொறுத்து அவ்வளோதான் மதிப்பு. ஆசீர்வாத தட்டு எவ்வளோத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இன்னும் ஆளுக்கு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 7 லட்சம் வரைக்கும் கோடியில் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அது வாங்கினா ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது. இன்றைக்கி யாக்கோபு எழுதியிருப்பார், நீங்கள் வந்து ஐஸ்வர்யவான கனப்படுத்தி அவனை இது பண்ணிட்டு ஏழைகளை நீங்கள் விட்டுறீங்க, தேவனுடைய சபையை அவமானப்படுத்துறீங்க. அது அவமானம் தானே. அப்போ சபையில் ஏழைகள் இருப்பாங்க, அன்னதினமும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. நீ இது வந்து ஏழை அப்படி ஓட்டி எடுத்துனா அவன் எப்படி வந்து வாங்குவான்? வாங்க மாட்டான். ஆனால் அது என்ன சொல்கிற, இதை வாங்குறவொன்னே கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிற, இந்த வருஷம் முழுக்க உன்னை ஆசீர்வதிப்பாருங்கிற. அப்போ யாரை நம்ம அவமானப்படுத்துறோம்? தேவனுடைய சபையை அவமானப்படுத்துகிறோம். மற்ற எல்லா சபையிலும் அது மாதிரி ஆசீர்வாதம் கூறி விற்கிறதும் ஐஸ்வர்யவான் இது பண்ணுறது. சர்ச் பில்டிங் கட்ட போகிறோம், இதற்காக நீங்கள் கொடுக்குறவங்களை ஆசீர்வதிப்பார், அதிகமாக கொடுத்தா அதிகமாக ஆசீர்வதிப்பார். இல்லாதவர்களை அவமானப்படுத்துகிறான், சபையை அவமானப்படுத்துகிறோம். யாரை அவமானப்படுத்துகிறோம்? கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறோம். அது கொஞ்சம் கூட யாருக்கு கவலை இல்லை. பக்தி வரைக்கும் யாருக்குமே வரல, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. தேவையில்லாத காரியத்தில் தான் அவங்களுக்கு பக்தி வரைக்கும் போத்துக்கிட்டு வருது. எவ்வளோ சபைகள் எனக்கு வியாபாரம் நடக்குது, கோபம் யாருக்கும் வரல, எல்லாம் கம்முன்னு உட்காந்து சாமி கொண்டு போயிட்டார். தேவையில்லாத ஆணியை தான் போட வேண்டியது. ஒருத்தர் சத்தியத்தின்படி எடுத்து ஒருத்தர் பேசுகிறார், இவங்க செய்கிறதெல்லாம் தப்புங்க, தவறான உபதேசம் வருதுன்னு எடுத்து பேசுனா அதுக்கு ஒரு கூட்டம் கூடிய அந்த டேய் எதனா நீ நியாய தீர்ப்பு செய்கிற, யாரை கேட்டு நியாய தீர்ப்பு செய்கிற? அவன் தான் அது செய்கிறதே ஒருத்தர் 2 பேர் தான். பொய் சொல்கிறதுக்கும் மக்களை வஞ்சிக்கிறதுக்கும் தான் லட்சமாக இருக்கிறான். ஏன்னா அது ரொம்ப ஈஸி கிடையாது. நமக்கே இப்போ நம்மளே இப்போ யாராவது குறை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வேதப்படி தப்புன்னு இப்போ பேசுவோம். 1 நாள் சொல்லுவோம், 2 நாள் சொல்லுவோம், 3 நாள் நமக்கே இதை என்னடா போல போய் நம்ம வேலையா? அது ஈஸி கிடையாது. தவறாக போய் சுட்டி காட்டுறது ஈஸி கிடையாது. அது செய்கிறது ஒருத்தர் 2 பேர் தான். அதை சேனல்லாம் கூட்டிகிட்டு நீ என்னடா நியாயம் இருக்கிற ஆவணை இவனை போட்டு நின்றுட்டு. ஆனால் அந்த தப்பு செய்கிற ஊழியக்காரனை ஒரு நாள் கேள்வி கேட்டதெல்லாம் அவன். தவறு செய்கிற ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை விற்று சபையை வியாபாரமாக கல்லர் குகையாக
எண்ணெய் வியாபாரம், தண்ணி வியாபாரம், ஸ்ப்ரே வியாபாரம், கர்ச்சீப் வியாபாரம், எல்லாவற்றையும் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்க இடத்துல ஒரு நாளும் கேள்வி கேட்காதவன், பக்தி வைராக்கியம் இல்லாதவன் இங்கே வந்து பக்தி வைராக்கியத்தை காட்டுறான். எங்கே? அதெல்லாம் தப்புடா, வசனத்தை பாருங்கள், அப்படிலாம் செய்யக்கூடாது, சபை அப்படி இல்லைன்னா இவங்கிட்ட வேறத்தை காட்டுறான். அதான் பவுலவங்க சொல்கிறார், பக்தி வைராக்கியம் நல்ல விஷயத்தில் காட்டணும், கெட்ட விஷயத்தில் காட்டக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சாட்டையை எடுத்து என்ன இன்றைக்கி போடணும் அப்படி தான் அடி பாராட்ட எத்தனை அடி வாங்க போகிறாரு தெரில. நம்ம செய்வோம், யோசிச்சு பாரு, நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனால் நம்மளுடையது, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த ஒன்று அப்படின்னு நமக்கு கோபம் வரும், அப்போ செய்வோம். அதனால கிறிஸ்துவ அது வந்தது, அவருடைய ஆலயம் அது, தங்களுடைய ஜனங்களுக்கு. ஆண்டவர் தான் முதல் ஆசரிப்பு கூடாரம் ஜனங்களாக விருப்பப்பட்டு கட்டலை. ஆண்டவர் சொன்னார், நான் சந்திக்கணும். அதை பேர் என்ன தெரியுமா? மீட்டிங் பிளேஸ். நான் சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் உண்டாக்குன்னு ஆண்டவர் தான் பழைய ஏற்பாடில் அவங்களுக்கு சொன்னார். அப்படி தான் இடத்த உண்டாக்குனா, இவங்களால ஆண்டவரை பார்க்கணுன்னு உண்டாக்கலை. அது பேரே சந்திப்பின் இடம், மீட்டிங் பிளேஸ். அங்கே மகிமை இறங்கி மோசேட்ட ஆண்டவர் பேசுவார், ஜனங்களுக்கு தேவையானதை சொல்லுவார், ஜனங்களை சந்திக்கிறதுக்காக ஏற்படுத்தின இடம். இப்போ இன்றைக்கி வியாபாரம் ஆயிடுச்சு, ஜனங்களுக்கு வைராக்கியமே இல்லை. ஆனால் வேறு விஷயத்தில் சபையில் கள்ள உபதேசம் நடக்குது, ஆசீர்வாதத்தை விற்கிறான், அங்கே ஒரு நாள் யாரும் சண்டை போட்டதே இல்லை. ஆனால் போன வாரம் நீங்கள் சாப்பாடு போடல, பிரியாணியில் பீஸ் இல்லைன்னு சண்டை போடுறான். அதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது. இல்லை நீங்கள் கிறிஸ்மஸுக்கு ஸ்டாரே கட்டல, சண்டை. கிறிஸ்மஸுக்கு தாத்தாவே வரல, சண்டை. ஜோடிக்கெல்லாம் சண்டை, சாப்பாடு வைக்கல சண்டை. என்ன நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டோட முடிச்சுக்கிட்டீங்க, ஒரு பிரியாணிக்கு ரெண்டு போடுறது இல்லை, சண்டை. பிரியாணியில் பீஸ் இல்லை, சண்டை. பீஸ் இருந்துச்சு, கறி வேகலை, சண்டை. சண்டை போட்டு சர்ச்சுக்கு வராத ஆள்லாம் இருக்குது. இதனால் சண்டை வந்து வேறு சர்ச்சுக்கு போன ஆள்லாம் இருக்குது. ஆனால் தவறான போதனை பேசுகிறீங்களே, தங்களுக்கு தெரிஞ்சால் நமக்கு எதுக்குங்க வம்பு? நம்ம எதுக்கு வம்பு? நம்ம பாட்டு போனோமா, சாமி கும்பிட்டோமா, வந்தோமா. பக்தி வைராக்கியமே இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா, பூசாரியை குறை சொல்லக்கூடாது, நம்மளே ஆண்டவர் அடிச்சு போடுவார். நீ கேட்கலாம் தான் அப்படி அடிப்பார். ஆனால் மேடம் மாற்றி புரிஞ்சு அப்படியே ஜனங்க சொல்லி ஊழியக்காரனும் சேர்ந்து சொல்லி ஊழியக்காரன் ஏதாவது கேட்ட ஆண்டவர் சபிச்சிடுவார், சாப விட்டுருவார். அங்கே பார், அங்கே ஒருத்தன் அப்படி தான் ஊழியக்காரன் பண்ணானா, கை நீட்டினா பாரு, கை அப்படியே நின்றுச்சான். ஐயோ கை நின்றுச்சா? நம்ம அது உண்மையாக போய் யாருக்குமே தெரியாது. அங்கே ஊழியக்காரன் தான் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் செய்கிறது நியாயமானு கேட்டான். அவனோட ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். ஐயோ ஆக்சிடெண்ட் இறந்து போயிட்டானா? அதனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அங்கிட்ட சைட்லேயே போகிறதில்ல. தேவையில்லாத காரியத்திலையும் உணவுலையும் உடையிலையும் அது லொட்டு லோசுக்குன்னு வைராக்கியம் பாராட்டும். ஆனால் ஏசு அது எதாவது கேட்டாரா? அதை போல் உலகபரமான விஷயங்களை, முக்கியம் இல்லாத விஷயம் ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டவே இல்லை. ஆனால் பக்தி வைராக்கியம் அவருக்கு இருந்ததுனால சபை கொள்ளைக்காரர்களா கல்லர் கூடம்பா, அதனால கோபம் வந்து சாட்டையை உண்டு பண்ணி அடித்து துரத்தி விட்டார். அங்கேருந்து பரிசேருக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துருச்சு. இதனால தான் என்ன ஒரு பாட்டுக்கு வந்து கோயிலில் வந்துட்டு இப்படி பண்ணிவிட்டார். இப்படி என்ன தான் இருந்தாலும் கோயில் இப்படி செய்யலாமாங்க, நம்மள்ட்ட சொல்லக்கூடாது, இப்படி பண்ணிட்டார். அவங்க பரிசேருக்கெல்லாம் அது ஒரு கோபம் இருந்துச்சு கடைசி வரைக்குமே. இப்படி பண்ணிட்டாரு, இப்படி போய் உருட்டி இது பண்ணிட்டாரே, ஒரு கோபம் இருந்தது. ஸோ அவங்களுக்கும் பக்தி வைராக்கியம் இருந்தது, பவுலுக்கும் பக்தி வைராக்கியம் இருந்தது. பக்தி வைராக்கியத்தினால் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் நல்ல கிரியை செய்கிறதுல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். நல்ல கனி உள்ள வாழ்க்கை இருக்கணும், அதில் பக்தி வைராக்கியம் இருக்கணும். நம்ம கனி கொடுக்கணும், ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழணும், ஆண்டோடைய நீதியின்படி செய்யணும். இது போல் விஷயங்களில் ஏனோ தான் இருக்கிறதில்ல, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அதில் வைராக்கியம் காட்டணும், பக்தியில் வைராக்கியத்தை காட்டணும். நல்ல விஷயத்தில் நல்ல காரியத்துக்கு வைராக்கியமாக நம்ம நிற்கலாம் இல்லை நிற்கணும், அதை செய்யும். தேவையில்லாத விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டக்கூடாது. அது முக்கியம் இல்லாத விஷயம், அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது அழிந்து போகிற விஷயம் அப்படின்ற விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்ட அவசியம் இல்லை, பாராட்டவும் வேண்டாம். அப்படி யாரும் பாராட்டலை. ஆனால் பவுலாக இருந்தாலும் சரி, இவங்களாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, வைராக்கியம் பாராட்டினாங்க.
ஸோ அப்போ நிறைய நேரம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வைராக்கியமே பாராட்டக்கூடாது, யார் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி இல்லை, அது அப்படி இருக்க முடியாது. எங்கேயோ ஏதோ தவறான பேச நடக்குது. அப்போஸ்தலர் பவுல் சும்மா பார்த்துட்டு இல்லை, உங்களை கலக்குகிறவன் நல்லா இருக்கட்டும்பான்னு அவர் சொல்ல. இன்னைக்கு சொல்கிறான், அவன் கலக்கணும், நல்லா இருந்துட்டு போட்டு ஆசீர்வதிங்க. யார் கலந்துக்கு தசை ஆசீர்வதிக்கணும். நல்லா இருந்துட்டு போகிறோம், உனக்கு என்ன நல்லா இருந்துட்டு போகிறோம், உன்கிட்ட காசு வாங்கினா நீ வாங்கினியா, நீ கொடுத்தியா? பவுல் என்ன சொன்னார்? உங்களை கலக்குகிறவன் நல்லா இருக்கட்டும். உங்களை கலக்குகிறவன் அப்படி சொன்னாரா? தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். ஏன் அவ்வளோக்கும் வருது? என்னது? ஏன் ஆண்டவர் என்னுடைய நேசர் என்னை அவ்வளோ தலைச்சிருக்கிறார், அவர் எனக்கு கொடுத்த கனமான ஒளியும் எல்லாம் ஒரே ஆண்டவர் கீழே வேலை செய்கிறோம். பவுலுக்கு அந்த எண்ணம் இருந்தது. என்னுடைய உடன் ஊழியர், என்னுடைய உடன் வேலையால் தான் சொல்கிறார். நான் வளர்த்தவன், நான் கீழே இருந்தவன், அசிஸ்டண்ட்டுன்ற வார்த்தை அங்கே இல்லை, சொல்லலைங்க அவர் வதறத கூட. அவர் தாங்க வளர்த்தார், நிறைய பேர்த்த உருவாக்கி விட்டாருங்க. ஒரு நாள் அப்படி சொல்ல, உடன் வேலையால். எப்போ நான் என் கூட சேர்ந்து வேலை ஆண்டவருக்கான இருக்கிறேன் அப்படி இருந்தாங்க. தேவையில்லாத விஷயத்தில் அவங்க வைராக்கியம் பாராட்டல. ஆனால் தவறான உதேசம் போகும்போது அவங்க எச்சரித்தாங்க, உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால். அப்போ அவ்வளோக்கோ அவங்களுக்கு வந்தது, நல்ல விஷயத்துக்காக அது வந்துச்சு, வரணும். இப்போ நமக்குமே யோசிப்பேன். இப்போ நம்ம அதான் சொன்னேன், நம்ம வீட்டில் எங்கேயோ யாருக்கோ ஏதோ தப்பு நடக்குதுன்னா நம்ம கொதிச்சு எழமாட்டோம். நம்ம வீட்டில் நம்ம சொந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறான், நம்ம பிள்ளைங்க அப்படின்னு பண்ணும் பொழுது தான் நாடாவிட்டாலும் தன் சதை ஆடுன்ற மேலே ஒரு கொதிச்சு ஒரு ரத்தம் கொதிக்கும். என்னது? இட்ஸ் மைண்ட். எவ்வளோ என்னது எப்போ எடுத்துலாம் சொல்லாமல் தொட்ட உடைச்ச தள்ளின எப்போ என்ன என்னதுன்னு நம்ம அதை ஃபீல் பண்ணும்பொழுது வரும். அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது, அதனால் அந்த கோபம் வந்தது, பேசினாங்க, கிரியை செஞ்சாங்க, வைராக்கியமாக இருந்தாங்க. நிறைய நேரம் நம்ம அந்த வைராக்கியம் இல்லை, நம்ம ஏதோ சாமி கொண்டுட்டு போகிறோம், இருந்துட்டு போகிறோம், நம்ம ஏதோ பண்ணிட்டு போகிறான், அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் தமது சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை, அவ்வளோ விலைக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, அவருடைய ரத்தத்தை சிந்து நம்ம கிரயத்திற்கு நம்ம கொண்டிருக்கிறார். இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம்முடைய சரீரத்தின் சொந்தமானார். அவர் தான் சரீரத்தை, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஸோ நம்ம இஷ்டப்படி நம்ம இருக்கிறது இல்லை, அவர் என்னுடையவர். அப்போ அவருடைய சபை, உலகம் முழுசு இருந்தாலும் ஒரே சபை தான். டினாமினேஷன் பேர் வச்சுட்டு போகலாம், பைபிள் அப்படி இல்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட எல்லாருமே அவர் தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். சரீரத்தில் அது உலகம் முழுசு இருக்க ஒரே சர்ச் தான். அப்போ அதில் ஒருத்தர் வியாபாரம் பண்ணும்பொழுது, அதை கொண்டு வரும்பொழுது நமக்கு கோபம் வரலைன்னா நமக்கு அந்தளவுக்கு வைராக்கியம் வரல. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். இயேசுக்கு அப்படியே அந்த டைமில் வந்தது. நிருபங்கள் வாசிக்கும்போது அவங்களுக்கு அது இருந்தது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டினாங்க, தேவையில்லாத விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டவே இல்லை. அப்போஸ்தலர் பவுல் பிரயாணத்துக்கு போகும்பொழுது மார்க்கு கூட வந்தார், பாதியிலே அவர் போயிட்டார் ஒரு பிரயாணத்தில். அடுத்த முறை அவங்க பிரயாணத்துக்கு போகும்போது மார்க்கு வரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுது பவுல் வேணாங்கிறார். அவர் போன வாட்டியே பாதியில் போயிட்டான் அப்படின்னா. பர்னபா சொல்கிறார், இல்லை அவனை கூட்டிகிட்டு போவாங்கிறாரு. இதனால் ஒரு சண்டை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பர்னபா மார்க்கை கூட்டிகிட்டு வேற சூஸ் அறிவிக்க போயிட்டார். பவுல் சீலாவை கூட்டிகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாள் கழித்து, ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்பொழுது பவுல் எழுதுறாரு, மார்க் இருந்தானா கூட்டிகிட்டு வா, அவன் பிரயோஜனமாக இருப்பான். இப்போ இந்த சண்டையினால் என் முகத்தை பார்க்காத, ஓ முகத்தை பார்க்காத அந்த சண்டைகளுக்குள்ளே இல்லவே இல்லை. ஒரு சின்ன கிளாஷ் வருது, இதனால் பொருட்டு இல்லை. எனக்கு பாதியிலே போயிட்டான். பவுலுக்கு ஒத்து வரல, எனக்கு இல்லை பாதியில் போனது சரியில்லை, அவருக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதனால் இல்லைப்பா எனக்கு முடியாண்டார். பர்னபா இல்லை, அவனை கூட்டிகிட்டு போன்னு நிற்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரு பவுல் பர்னபா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, ஆனால் பிரிஞ்சு போகிறாங்க. அதனால் எதுவும் அவங்க வந்து அதை பெரிய பொருட்டாக எடுத்துக்கிட்டு வைராக்கியமாக இருந்தாங்களா? இல்லையே. அதுக்கப்புறம் மார்க்கு அவரே கூட்டு வர சொல்கிறாரு. பர்னபா கடைசி வரைக்கும் நல்ல உறவில் இருக்கிறாங்க, கத்தக்குள்ளே இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக வேலை செய்கிறாங்க. அப்போ அதிலெல்லாம் வைராக்கியம் இல்லை. ஆனால் சண்டை ஊழியக்காரங்கன்னா, அவன் முகத்தில் நான் செத்தாலும் முழிக்க மாட்டேன். நீ என்ன செத்தா முழிக்கிறது? செத்தாடி அங்கே தான் முழிக்கிறேன், அவர் தான் போய் இருப்பார். அவன் ஊழியக்காரங்களோட சண்டை போட்டு இருக்கிறான், பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், இது பண்ண மாட்டேன். பெருமை, அது இது வைராக்கியம், இதுலையும் அதுலேயும் தேவையில்லாத வைராக்கியம். நான் உலகத்து இது தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பெரிய சர்ச்சு கட்டணும்டா அப்படின்னு வைராக்கியமாக இருந்து சர்ச்சு கட்டணும். 50 கோடி, 100 கோடி, 200 கோடி, 300 கோடி எல்லாம் கோடியாக கேட்டு இருக்கிறாங்க.
இந்த சபை கட்டிடம் கட்ட இருக்கிறோம், கர்த்தர் சொன்னார் அதுக்கு ஒரு 20 கோடி தேவைப்படுகிறது. 20 கோடியா அப்படின்னு ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். கோடிகள் கேட்கும் கேடிகள் பெருகிவிட்டார்கள் அப்படி அவ்வளோ ஸ்லோகன் போட்டு வச்சு இதெல்லாம் போட்டு வீட்டில் மாட்டணும் போல இருக்குது. வாக்குத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி மாட்டணும். கோடிகள் கேட்கும் கேடிகள் ஜாக்கிரதை. ஆண்டவர் தர சொன்னார், ஆண்டவர் தர சொன்னார், ஆண்டவர் தர சொன்னார். எங்கே அப்படி கேட்டுட்டு இருக்காங்க தாங்க? இல்லை என்ன பெருமை அது, இவன் கட்டிட்டான், நேற்று தான் உங்களுக்கு அவன் கட்டிட்டான், இவன் கட்டிட்டான். நம்ம இத்தனை சும்மா இருக்கணும், நம்ம கட்டுறது இல்லையா? இடத்த வாங்கி ஜெபிச்சு போய் அதை கட்டி தீரணுன்னு நின்றுக்கிட்டு அதில் போய் வைராக்கியமாக நின்றுக்கிட்டு ஜனங்களை கஷ்டப்படுத்தி பத்தலதா 1 மாதம் தொடர்ந்து தர வந்தா அதை கட்டி முடிச்சுட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு பேசிட்டு தேவையில்லாத விஷயத்தில் தங்களுடைய ஆசையெல்லாம் அதே நினச்சி ஆண்டவர் சொன்னார்னு நினச்சிக்கிறான். அப்படி தான் இருக்கும். அதே நினச்சிட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் இருக்கும். அதில் வைராக்கியம் பாராட்டிட்டு செஞ்சு தீரணும். வைராக்கியம் பாராட்டுன்னு நினைக்கிறாங்க. பாதியில் விடவும் முடியாது. பாதி பில்டிங் கட்டிட்டு விட முடியுமா என்ன? மீதி மட்டும் ஒத்த காலம் நினைக்கிறாங்க. எவ்வளோ சில பேர்லாம் பாதியில் முடியாமல் போன கேஸும் இருக்குது. முக்கி பார்த்துட்டு கட்ட முடியாமல் போன கேஸும் இருக்குது. தங்கள் தேவையில்லாத விஷயத்துலையும் உணவுலையும் உடையிலையும் அவங்களுடைய பண விஷயத்துலையும் இந்த போல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டி சண்டையை போட்டுட்டு சமாதானம் இல்லாமல் சபை எல்லாம் அப்படி போயிட்டுருக்கு. வியாபார வசதியெல்லாம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிட்றான். டான்ஸ் ஆடினா மக்கள் பிடிச்சிருக்கு ஆடுவோம், பாடின மக்கள் பிடிச்சிருக்கு பாடுவோம், மக்கள் ஓட பிடிச்சிருக்கு ஓடுவோம் அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கிறாங்க. எல்லாம் மக்கள் என்ன பிடிக்குதோ தாங்கள் விரும்புகிறத செஞ்சுக்கிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு ஜனங்களும் கேட்கறல, இவங்களும் கேட்கறல, சில ஊழியக்காரர்களும் கேட்கல. சில விஷயத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் ஜனங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஊழியக்காரர்களும் ஆசதமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஜனங்களை பிரியப்படுறதுக்காக பேசிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கும் அதை பாவத்தை சுட்டி காட்டுன்ற வைராக்கியம் இல்லை, அவங்களுக்கும் ஊழியக்காரனை கேட்கணுன்ற வைராக்கியம் இல்லை. ஆனால் நினச்சிக்கிறாங்க நம்ம பக்தி வைராக்கியமாக இருக்கிறோம், சர்ச்சுக்கு லீவ் போடாமல் போகணும், அதுக்கு சில பேர் வைராக்கியமாக இருக்கணும். இத்தனை மணிக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டணும். அது வைராக்கியம் எப்போ வரும்? எப்போ வரும்? எப்போ வரும்? என்னது? என்னுடைய ஆண்டவருடையது. நீ பேர் வச்சுருக்கலாம், நீ காசு போட்டிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அது கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ அங்கே நீ வியாபாரம் பண்ணினா ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கோபம் வரும். ஏன் ஆண்டவர் தூஷிக்கப்படுறாரு? அவர் அதுவாக பிரதானமாக பேசினார். அவர் பணாசூலராக இருந்தாரா? அவர் அப்படி வாழ்ந்தாரா? இல்லையே. பரிசுத்தமாகணும், பக்தி விருத்தி உண்டாகணும், சபை கூடி வருதல் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ ஆண்டவர் தூஷிக்கப்படும் பொழுது, அவருடைய நாமம் தூஷிக்கப்படும் பொழுது, அவரை அவமானப்படுத்தப்படும் பொழுது நமக்கு பக்தி வைராக்கியம் வரும். எப்போ வரும்? அவர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், அது வரணும். நான் பிகினிங்கில் ஊழிய சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ, சின்ன பிள்ளைன்னா ஊழிய புதுசில் யாராவது பண்ணும்போது பயங்கர கோபம் வரும். அப்போ சில பேர் என்ன இவ்வளோ கோபப்படுறீங்க, அவன் யார் என்ன பண்ணிட்டு போகிறான், அவன் சில நான் கூட நமக்கு தப்பாக வருதோ, அதானே எங்கேயோ இருக்கிறவன், ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவன், ஏதோ இருக்கிறவன், நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், என் காலை முத்தம் கொடுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறான், அதுக்கு நம்ம எங்கே போடணும் அப்படின்றப்ப. ஆனால் வசனத்தை வாசிக்கிறப்ப தெரியுது, இல்லை நம்முடைய ஆண்டவர் அவமானப்படுத்துகிறான். இயேசுவை தான் பார்த்துட்டு வந்தேங்கிறான். இந்த வேதத்தின் ஆண்டவரை சொல்கிறான் அவன். அப்போ என்னோடய ஆண்டவன்றப்ப நமக்கு அது வைராக்கியம் வருது இல்லை? அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு, பவுலுக்கு வந்திருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கு. அப்போ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம இருக்கிறதல்ல, என் ஆண்டவர், ஏன் ஏசு என்னுடைய நேசர், என்னுடைய மணவாளன் அப்படின்னு நம்ம, அவர் என்னுடையவர், எனக்கு உரியவர் அப்படின்னு நம்ம அந்த உறவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அவ்வளோ கோபம் நமக்கு வரும், அவ்வளோ அதிகாரம். அவன் என்ன சொல்கிறது, நமக்கு அந்த அதிகாரம் வரும், கோபம் வரும். என்னது என் ஆண்டவர் அப்படி பண்ணிடுறே, வியாபாரமாக்குறே, அவர் அவமானப்படுத்துகிறே, அந்த வைராக்கியம் நமக்கு வரும். அப்படி வரும் பொழுது அதே நேரம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எது? நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டணும், தேவையில்லாத விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டக்கூடாது. இதை செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, செய்யலைனாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம போகலாம். ஆனால் நல்ல விஷயத்தில், பக்தி விஷயத்தில் நம்ம வைராக்கியம் பாராட்டுவோம், பாராட்ட வேண்டும் என்று பவுல் எழுதியிருக்கிறார். நல்ல விஷயம் வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம இருப்போம்.
ஆண்டவர் தமக்காக வைராக்கியம் உள்ளவர்களை தான் அவர் என்ன பண்ணார், அவர் தெரிந்து கொண்டார். அது லேவியர்களாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வைராக்கியம் பாராட்டுவோம். கர்த்தர் வருஷத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் அப்படியே கடந்து செல்வோம். நாம் எங்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். தமது சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அந்த நினைவு கூறுவோம். ஆண்டவரே, உங்களை நினைவு கூறும்படி இதை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் அப்படி தான் செய்ய சொன்னீங்க. ஆண்டவரே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். அதெல்லாம் பெரிய அற்புதம் தான். அதெல்லாம் கூட இதை மறந்துடாதீங்க, நினைவு கூறுங்கன்னு அவர் சொல்லலை. அது முக்கியம் இல்லை. எவ்வளவோ நல்ல நல்ல வார்த்தைகளை கூட அவர் சொன்னார். இப்போ இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்கன்னு அவர் சொல்லலை. வார்த்தைகள் முக்கியமானது தான். ஆனால் எல்லாத்தையும் செய்த ஆண்டவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அவர் இதை கொடுத்து விட்டு போனார். ஏன்னா சிலுவை நமக்காக எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இயேசு ஜெபம்னார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஏன்னா அவருக்கு தெரியும் சிலுவையில் போய் நிற்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்மை போல் அது பூமியிலேருந்து இயேசு உண்டாகவில்லை. அவர் அங்கேருந்து தம்மை தாம் வெறுமையாக்கி அவர் வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். இயேசு இந்த மாம்சத்தில் பிறந்து வாழ்ந்ததே ஒரு பெரிய கஷ்டம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூறுகிறோம், எங்களுக்காக அடிபட்டீங்க. சிலுவையிலே பசியோடு தாகத்தோடு அவ்வளோ நிந்தைகள் அவமானங்கள் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்காக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்காக சிந்தப்பட்டதே, எனக்காக சிந்தப்பட்டதே, எனக்காக சிந்தப்பட்டதே.
அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது நினைவு கூர்ந்து இந்த திராட்சரசத்தை நாம் பருகுவோம். என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தேவனே, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கூடி உண்மை பாடி ஆராதிக்க உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கேட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. ஆண்டவரே, உமக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். நாங்கள் வேதம் முழுசும் பார்க்குறோம். தாவீது, சாலமோன் யாராக இருந்தாலும் உமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார்கள். ஆண்டவரே, அப்போஸ்தலர் நிருபத்தில் எல்லாரும் பார்க்குறோம். உம்முடைய ஜனங்கள், அப்போ உண்மை அன்பு கூர்ந்தவர்கள் உமக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. அது மோசே, யோசுவா சொல்கிறார், நீங்கள் யாராக வேணால் பின்பற்றுங்க, நானோ என் வீட்டார்வம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை வேணால் பின்பற்றிட்டு போங்க, நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். உமக்காக வைராக்கியம் பாராட்டு. லேவியர்கள் உமக்காக வைராக்கியம் பாராட்டு. பினகாசுமக்காக வைராக்கியம் பாராட்டு. உமக்காக உண்மை அன்பு கூறும் பொழுது அவரை தான் நான் அவர் சொல்கிறதான் கேட்பேன், அவர் சொல்கிறபடி தான் வாழ்வேன் அப்படின்னு அந்த வாழ்ந்த ஜனங்கள் அந்த வைராக்கியம் பாராட்டினாங்க. அது ஏதோ நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அதுக்காக பிரயாசப்படுறது இல்லை. ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக நேசிக்கும் பொழுது நீர் எங்களுடையவர், எங்கள் நேசர், என் ஆண்டவர் அப்படின்ற அந்த விஷயம் எங்களுக்குள்ள அந்த அன்பு வளரும் பொழுது எங்களுக்கு அந்த வைராக்கியம் தானாக வருது. ஆண்டவரே, அதனால் நாங்கள் வைராக்கியம் இருக்கணுன்ற அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் உண்மை இன்னும் அன்பு கூறணும், நாங்களும் உண்மை அன்பு குரலில் நேசிக்கிறல வளரணும் தகப்பனே. அதே போல் தேவையில்லாத விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டக்கூடாது. அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கலைந்து போட்டுட்டு ஆண்டவர் அப்பா நல்ல விஷயத்துக்கு பக்தி விஷயத்தில் உண்மை போல் உம்முடைய சீஷர்களைப் போல் உங்களுடைய அப்போஸ்தலர்களைப் போல் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் நல்ல விஷயத்தில் பக்தி விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் நாங்கள் இருக்கணும். தகப்பனை தொடர்ந்து நீ கிருபை செய்ய இந்த வார்த்தைகளுக்குள்ள தொடர்ந்து பேசுங்க, நீ நடத்துங்க. நான் கலந்து சொல்லும் போது அப்படி அப்பாவுடைய வார்த்தையால் நிரப்பி நீங்கள் நடத்துங்க, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை நடத்த எங்களோடு கூட இருங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், நீ வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையான பரிசுத்த லாபத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.